தவறிழைத்தவரை தண்டியுங்கள் சரத் பொன்சேகா திட்டவட்ட கருத்து பிரிட்டனின் நிலைப்பாடும் ஏற்பு என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்புச் செய்தியாக வீரகேசரி பத்திரிகையில் இருக்கு. அதே போல தினக்குரல் பத்திரிகையில் தொடர்பான செய்தி, சட்டங்கள் மனித உரிமை சட்டங்களை மீறி இருந்தால் இராணுவ பிரதானிகளாக இருந்தாலும் உரிய தண்டனை வழங்க வேண்டும் முன்னாள் இராணுவ தளபதி பொன்சேகா என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையும் தலைப்பெற்றுவதற்கான எனவே நாங்கள் இன்றைய தமிழன் பத்திரிகையில் வெளியாகிருக்கிற செய்தி தொடர்பாக நாங்கள் இப்போது தொடர்ச்சியாக பார்க்கலாம். மனித உரிமை மீறல்கள் ஈடுபட்டிருந்தால் படையினர் என்று கருதாமல் அவர்கள் தொடர்பில் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார். பிரித்தானியாவால் தடை விதிக்கப்பட்ட இருவர் தொடர்பில் தான் பாராளுமன்றத்தில் பேசியிருப்பதாகவும் பொன்சேகா செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் பல விடயங்களை இங்கே சுட்டிக்காட்டி இருக்கின்றார். எனவே ஜகத் ஜெயசூரியவுக்கும் வசந்த கருணாகுடவுக்கும் போர் நடக்கும் முன்னணி அரங்கில் அவர்கள் இருவருமே இருக்கவில்லை. அவர்கள் பின்னாலிருந்து சண்டையிடும் அணியில் இருந்தார்கள். அப்படி பின்னாலிருந்து சண்டையில் ஈடுபட்ட அணியில் இருந்த ஜகத் ஜெயசூரிய தவறு செய்திருந்தால் அவர் விசாரிக்கப்பட வேண்டும் என நான் பாராளுமன்றத்தில் கூறியிருந்தேன். சவேந்திர சில்வா தவறு செய்திருக்க முடியாது. எவ்வாறெனும் படையினரை காக்கும் கட்டுப்பாடு அரசுக்கு இல்லை, கடப்பாடு அரசுக்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்பதாக அந்த செய்தி இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே மேலும் பல விடயங்களை கூறியிருக்கிறார். இன்றைய தினக்குரல் பத்திரிகையும் அந்த செய்தியை தொடர்ச்சியாக தருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. தினக்குரல் பத்திரிகையில் அவர் தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போது அவர் கூறியிருக்கின்ற விவகாரம் பிரித்தானியுடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்வதாக அவர் தெரிவித்த கருத்தும் பிரதானமாக இருப்பதை காலம். அதனைத் தொடர்ந்து மேலும் பல விடயங்களையும் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். எனவே அத்துறையில் நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம். நாட்டின் சட்டத்தையோ சர்வதேச சட்டங்கள் அல்லது மனித உரிமை சட்டங்களையோ மீறி இருந்தால் அவர்கள் இராணுவ பிரதானியாக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய தண்டனையை வழங்கியே ஆக வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே இராணுவ பிரதானிகள் என்பதற்காக அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கட்டப்பாடு எந்த அரசாங்கத்துக்கும் கிடையாது என்றும் முன்னாள் இராணுவ தளபதியான ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் படைகளின் பிரதானி சவேந்திர சில்வா உள்ளிட்ட முன்னாள் இராணுவ பிரதானிகள் மூவருக்கு எதிராக பிரித்தானியாவால் விதிக்கப்பட்டுள்ள தடை தொடர்பிலும் அத்துறவில் இலங்கை அரசாங்கத்தின் பதில் தொடர்பிலும் ஊடகங்களுக்கு கருத்துக்கள் வெளியிடும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். மனித உரிமைகளை மீறி இருந்தால் இராணுவம் என்பதற்காக ஒருபோதும் மன்னிப்பு வழங்க முடியாது. வரலாற்றில் மணம்பேரி கொலை, யாழ்ப்பாணத்தில் குமாரசாமி என்ற பாடசாலை மாணவனின் மரணம் ஆகியன தொடர்பில் இராணுவம் என்றும் பார்க்கவில்லை. தண்டனை வழங்கப்பட்டது. இதனால் இராணுவத்தினர் என்பதற்காக வித்தியாசமான முறை இருக்க முடியாது. குற்றம் செய்திருந்தாலோ கொலை மற்றும் மனித உரிமைகளை மீறியிருந்தாலோ அல்லது ஏதேனும் சட்டவிரோத செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்தால் தண்டனை வழங்கப்பட வேண்டும். இதுவே எனது நிலைப்பாடாகும். இதனை விடுத்து அவர் இதனை கூறினார், இவர் அதனை கூறினார், இவற்றால் நல்லிணக்கம் சீர்குலையும் என்பதெல்லாம் இங்கு பொருத்தமற்றது என்பதாக சரத் பொன்சேகா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இறுதியுத்தம் இடம்பெற்ற போது இவர்தான் இராணுவ தளபதி. எனவே இராணுவ தளபதி அவர்கள் தெரிவித்த முக்கியமான விவகாரம், இவர்கள் பிழை இழைத்திருந்தால், தவறு செய்திருந்தால், குற்றம் இழைத்திருந்தால் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். இராணுவ அதிகாரிகள் என்பதற்காக அதில் சிறப்பு வரிகள் வழங்க முடியாது. எனவே இவர்களை காப்பாற்ற வேண்டிய கடப்பாடு, தவறிழைத்திருந்தால் அவர்களை காப்பாற்ற வேண்டிய கடப்பாடு எந்த அரசாங்கத்துக்கும் இல்லை என்பதாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் தெரிவித்திருப்பதாக இன்று தினம் தினக்குரல் பத்திரிகை, தமிழன் பத்திரிகை ஆகியன பிரதான தலைப்பிட்டு சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதேபோல் இன்று தினம் மற்றும் ஒரு தகவல் இருக்கிறது. அலி சப்ரி முன்னாள் அமைச்சர் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இராணுவத்துக்கு சிறை, புலிகளுக்கு விடுதலையா? நியாயமற்றது என்கிறார் அலி சப்ரி என்பதாக தினக்குரல் பத்திரிகை தலைப்பிடுகிறது. எங்கள் நாட்டை விடுவித்தவர்களுக்கு தண்டனை விதிக்கும் அதேவேளை குற்றவாளிகளின் தீர்ப்பு வழங்கப்பட்ட விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களை அரசியல் கைதிகள் என தெரிவித்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுப்பது நியாயமற்றது மாத்திரமல்ல, இது மிகவும் மோசமான நிலைமை என்பதாக அலி சப்ரி அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் பல விடயங்களை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். எனவே இது இராணுவத்துக்கு ஒரு சட்டம், புலிகளுக்கு ஒரு சட்டம் என்பதாக அமைந்திருப்பதாகவும் அவர் தன்னுடைய ஆட்சேபனையை வெளியிட்டிருப்பதாக செய்தி வெளியாகிருக்கிறது. எனவே இது ஒழுக்கக்கேடானது என முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்திருக்கின்றார். உலகின் முன்னர் மிகவும் ஈவிரக்கமற்ற பயங்கர அமைப்பென கருதப்பட்ட தமிழக விடுதலை புலிகள் அமைப்பு அமெரிக்கா, பிரிட்டன், ஐரோப்பிய ஒன்றியம், இந்தியா உட்பட்ட பல நாடுகளில் தொடர்ந்தும் தடை செய்யப்பட்ட அமைப்பாக காணப்படுகிறது. இந்த தடை இலங்கையின் அப்பாவி தமிழ் மக்களுக்கு எதிராக தமிழீழ விடுதலை புலிகளின் பயங்கரமான அநீதிகளை இழைத்தனர் என்பதை வெளிப்படுத்துகிறது. 3 தசாப்தங்களாக
மோதல் காரணமாக முழு நாடும் பாதிக்கப்பட்ட போதிலும் வடகிழக்கிலேயே மோதல்கள் முக்கியமாக இடம்பெற்றதால் தமிழ் சமூகமே அதிக துயரங்களை சந்தித்திருக்கிறது. எனவே எனினும் தமிழீழ விடுதலை புலிகள் தெற்கு கொழும்புக்கு தங்கள் நடவடிக்கைகளை விரிவுபடுத்தினர். நாடு முழுவதும் பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டார்கள். யுத்தம் 2009 முடிவுக்கு வந்தது. இலங்கையர்கள் கூட்டாக நிம்மதி பெருமூச்சினை வெளியிட்டார்கள். யுத்தம் முடிவுக்கு வந்ததால் நன்மை அடைந்தவர்களில் தமிழ் மக்களும் உள்ளனர். வன்முறை இயக்கத்திடமிருந்து விடுதலை செய்யப்பட்ட அவர்களுக்கு தேசிய வாழ்க்கையில் மீண்டும் இணைவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. எனவே இன்று தமிழர்கள் சமூக பொருளாதார அடித்தளத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறார்கள். இலங்கையின் அரசியல் அமைப்பின் கீழ் சமமான பாதுகாப்புக்கு உறுத்துவதாக உள்ளார்கள். எனவே காணப்படுகிறார்கள். இலங்கை ஒரு முழுமையாக குறைபாடற்ற தேசமில்லை. ஆனால் உலகில் குறைபாடுகளே இல்லாத நாடு என்று ஒன்று உள்ளதா? சர்வஜன வாக்குரிமை, இலவச சுகாதாரம், இலவச கல்வி, இனங்கள் மதங்களுக்கிடையில் பாரபட்சத்தை காண்பிக்காத சமூக பாதுகாப்பு கொண்ட நாடு எங்களுடைய நாடு என்பதாகவும் அவர் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்.